பயப்படாத பயப்படாதடா. ஹாய், திஸ் இஸ் அரோரா சின்க்ளேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து வழக்கம் போல் இன்ஸ்டாகிராமில் வந்து தினமும் ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்டுக்குலாம் என்ன காமெண்ட் வந்திருக்கு, அந்த காமெண்ட்டுக்கு என்னோட ரிப்ளை என்ன. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆரம்பிக்கலாங்களா? இந்த போஸ்ட் வந்து நான் லாஸ்ட் இயர் ஒரு கான்செப்ட் ஷூட்காக எடுத்தது. அதுல வந்து எனக்கு கிடைச்ச போட்டோ வந்து எனக்கு பிடிச்ச போட்டோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த போட்டோ தான் உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க கேட்பீங்க. ஆமா. சோ இதுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பன் டு த மண்டை? The Monday has a கொண்டை. That's why it's looking like. ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல No. ஐ மீன் அதுதான் அந்த டிசைன். அது வந்து என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் வந்து போட்டாங்க. ஸோ தட்ஸ் வை. செகண்ட் பிக் வாஸ் பர்சனல்லாம் கிடையாது. அது வந்து நான் ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். உங்க மனசுல தான் வந்து கரை இருக்கு. You are totally wrong. I wish I was the thumb. ஏன் அவ்வளோ டைனியா இருக்க? இன்சல்ட் பண்ற? நல்லா இருக்கு அக்கா, நன்றி தம்பி. You are good person, give me your number. I am not a good person. No, very very bad. உங்களை பிக் பாஸ்ல பார்த்தேன். என்ன பாத்தியா சொல்லும்? ஐயோ. சரி, ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து பிக் பாஸ் போறாங்க. ஸோ ஃபேமிலி சைட்ல இருந்து 2 பேர் போகணும்னு சொல்லிட்டு நானும் அவளோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஸோ நான் வந்து ஐயோ பிக் பாஸ் கீழே வேற போறோமே, அடக்க ஒடுக்கமா போனேன், எனக்கு எப்படி போகணுன்ற ஐடியா இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வேற ஒரு ட்ரெஸ் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி புடவை கட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு நான் கேவலமா புடவை கட்டினேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க வந்து என்னது அப்படின்னு கேட்டு அவங்க கட்டி விட்டு அது அப்போதான் கரெக்டா நின்னுச்சு. ஸோ நான் தான் அந்த கிரீன் சாரி. நீங்க மேட்டர் மாடலா? யூ ஆர் பர்ஃபெக்ட், தேங்க்யூ. பட் நீங்க திரையில பாக்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஸோ வந்து நான் அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு வந்து பிம்பிள்லாம் இருக்கு. அண்ட் என்னோட ஃபேஸ் வந்து 100% சிமெட்ரிக்கா இருக்கான்னா சிமெட்ரிக் தான், சிமெட்ரிக் பத்தியா இங்கிலீஷ் லட்சணத்தை 100% வந்து சிமெட்ரி என்ன எழுவோம். ஸோ 100% சிமெட்ரியான்னு கிடையாது. எனக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் சிசில்டா இருக்கும், இந்த சைடு சிசில்டா இருக்காது. ஸோ ஐம் நாட் பர்ஃபெக்ட். என்னோட ஹைட்டும் நான் ஒரு குள்ள கத்திரிக்கா. ஸோ பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. பட் நீங்க பர்ஃபெக்ட்னு நினைச்சா நான் பர்ஃபெக்ட் தான். பட் நான் சம்டைம்ஸ் எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நான் போய் என் ஆளுகிட்ட போய் நான் இன்னைக்கு நல்லாவே ஆக்சுவலி வந்து நான் போட்டோ ஷூட் எடுப்பேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டோஸ் கேவலமா வரும். பிகாஸ் இது ஐதர் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டேன், இல்லை லைட்டிங் செட் ஆகாது. அப்பெல்லாம் இந்த போட்டோ பார்த்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இன்னும் நல்லாவே இல்லை, காசு வேற நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி நம்ம போட்டோ நல்லாவே வரலன்னு சொல்லிட்டு எனக்கு மாடலிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பயங்கர இன்செக்யூரா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்க அவ்வளோ அழகா இருப்பீங்க, நேர்ல பார்க்க கேமரா கேவலமா இருப்பீங்க. நான் நல்லா இல்லை, மேக்கப் சூப்பரா இருக்கும், உங்க ஃபேஸ் வந்து டல்லா இருக்கும். ஸோ கேமரா வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப கேவலமா இருக்க மாதிரி எனக்கே தோணும். ஸோ நான் வந்து மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பயங்கர இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதான் ஓரளவுக்கு என்ன இருக்கோ அதை தாண்டா வரும் அப்படின்னு வந்து நான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோட கான்ஃபிடென்ட். பட் நீங்க என்ன பெர்ஃபெக்ட்னு நினைச்சீங்கன்னா நன்றிகள். தேங்க்யூ. Forget about Superman, Spider-Man, Batman, I will be your man. அப்பெல்லாம் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேனா இருக்கிறது தான் அதிசயம். இப்பெல்லாம் நான் ஒரு மேன் அப்படின்னு சொல்றதே அதிசயம் தான். ஐயோ அவசரப்பட்டிய. ஓகே என் செல்லமே, இன்னும் சொல்லும். ஆக்சுவலி இதெல்லாம் சொன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து தமிழ்ல வந்து எனக்கு புகழ்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் புகழ்தான், அது பேர் என்ன, செல்லமா கூப்பிட்டா. பிகாஸ் கூட இருக்கவர் வந்து தமிழ், அவர் வந்து பேபி, ஹனிபன், சுகர் இல்லம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் இருந்தாலும் செல்லோன்னு சொல்றது, தங்கமேன்னு சொல்றதுதான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நான் வந்து என்னோட டாக் வந்து சொல்லுவேன். ஸோ என் டாக் வந்து திருப்பி என்ன அப்படி கூப்பிடாது. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு. என் தங்கம் ப்ளீஸ் இட்ஸ் NNN அப்படின்னா வந்து நோ நட் நவம்பர் தானே. சாவுல செத்தப்பையில சாவு. செத்தப்பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவல செத்தப்பையில.
ஆஞ்சலினா ஜோலி மினி வெர்ஷன் நீ பார்த்த போய் சொல்லக்கூடாது. பட் நான் வந்து ஏதோ ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்களா, நீ வந்து அவங்கள மாதிரி கொஞ்சமா ரிசம்பிள் ஆகுற அப்படின்னா யாரு உங்க மைண்டுக்கு தோணுதோ எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல என்ன எல்லாம் அசின்னு கூப்பிடுவாங்க சத்தியமா. கேன் யூ போஸ் வித் அ ஸ்மைல்? ஆக்சுவலி நான் வந்து பேசும்போது ரொம்ப கேண்டிடா எனக்கு சிரிப்பு வரும். ஆனா கேமரா எடுத்து ஸ்மைல் பண்ண அப்படின்னா எனக்கு சுத்தமா வராது. எனக்கு வந்து அந்த ஈவில் இட் படத்துல ஒரு ஜோக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோட ஸ்மைல் வந்து கொஞ்சம் ஈவிலா இருக்கும். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலா நான் ஸ்மைல் பண்ணா நல்லாவே இருக்காது. இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்லாம் நீங்க போட்டு நீங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா ரொம்ப உங்களோட ஃபேஸ்ல வந்து நவரசமும் காட்டணும். பட் எனக்கு வந்து நவரசமும் வராது, ஒரு ரசமும் வராது. மன்னிச்சு தெலுங்கு மக்களே. ஸோ அதனால என்னோட ஃபேஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரசிவான ஃபேஸ் கிடையாது. பட் நான் பேசும்போது நான் ரொம்ப ரொம்ப கேண்டிடா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். பட் இப்போ என்ன வந்து ஏதாச்சும் என்னோட ஒரு ரீல்ஸ்ல வந்து நான் இப்படி அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த இலை எனக்கு வராது. ஸோ என்னால வந்து ஸ்மைல் பண்ணி நான் கேண்டிடா வேணா நான் 2-3 போட்டோ வேணா நான் போடுறேன் நான் எப்படி ஸ்மைல் பண்ணா இருப்பேன்ட்டு. பட் அவ்வளோ ஈன்னு சிரிக்க மாட்டேன் நான் போட்டோ. ஸோ இந்த போட்டோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல வந்து நான் இந்த கான்செப்ட் ஷூட் வந்து எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதோட போஸ்ட் தான் நான் போட்டேன். இதை நான் போஸ்ட் போட்ட உடனே எனக்கு கமெண்ட் செக்ஷன் என்னால பார்க்கவே முடியல. என்னை வந்து திட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்ன ஒரு நானே வந்து ஒருவேளை நான் ஒரு சுகாதாரத்துறை பணியாளரோ அப்படின்னு வந்து நம்ப வைக்கிற மாதிரி வந்து நிறைய காமெண்ட். அதனால நான் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னெல்லாம் காமெண்ட் வந்துச்சு அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடியே, அதை பார்ப்போம். தட் தொடப்பக்கட்டை வாஸ் பர்சனல். கரெக்டா கட்டுப்பிட்டா பார்ட் டைம் ஜாபா? சரி.